நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சாதகமாக இருக்குங்க. அப்பாடியோ நல்ல காலம் வந்துடுச்சு அப்படின்றது உங்கள் கண்களுக்கு தெரியுதுங்க. நல்லாவே தெரியுது. திருப்தியாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல மெச்சாரிட்டி உங்களுக்குள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் நஞ்சமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க. நிறைய உங்களுக்குள்ளேயே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு பக்குவம் அப்படின்றது வந்துடுச்சு. அது மட்டுமா, இனி வரக்கூடிய காலங்களும் தொடர்ந்து அப்லிஃப்ட்மெண்ட். பட் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறோம் அப்படின்றத விட ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கக்கூடிய மாதம்னா அது இந்த டிசம்பர் மாதம்தான். சரி, எப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சுக்கிரன் உங்கள் மேலேயே இருக்கார். சுக்கிரன் யார்? உங்களுடைய 5ஆம் அதிபதியும் உங்களுடைய 10ஆம் அதிபதியும். சுக்கிரன் இங்கே இருக்கும்போது என்னென்னா சுகமான, ஜாலியான, திருப்தியான, கம்ஃபர்டபுளான, நீங்கள் எதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லாமல் இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துடுவீங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய மகராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, மேடம் லேபரஸே அமையல, நான் தொழிலை மூடிட்டுமா, ஆர்டர்ஸ் வருது ஆனால் அதுக்குண்டான டூல்ஸே கிடைக்கல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீலான்சராக நான் எடுத்தேன் மேடம், ஆனால் அதுக்குண்டான சின்ன விஷயங்கள் நடக்கலை, ஒரு சின்ன டிசைனிங் அவன் கரெக்டாக பண்ண மாட்டேன்றான் இப்படின்றது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போது அவங்களே தேடி வருவாங்க, உங்களை பற்றி புரிஞ்சு வருவாங்க, நீங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சுக்குவீங்க. அப்போ மூடிடலாமா அப்படின்னு நினச்ச உங்களுடைய தொழில், விட்டுடலாமா அப்படின்னு நினச்ச உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கை கோத்து பிரம்மாண்டமாக, சுகமாக, சுபிக்ஷமாக, கம்ஃபர்டபுளாக வரும்னா வேறு என்ன சார் வேணும்? அப்போது நீங்கள் ஃபினான்ஷியலியும் ரொம்ப சூப்பராக வந்துடுவீங்க. உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸும் சூப்பராக வரும். இப்போ மெச்சூரிட்டி அப்படின்றது நிறைய வந்துட்டதுனால நீங்கள் யாரெல்லாம் நம்பி இந்த நிலைமைக்கு வந்தீங்களோ அவங்கக்கிட்ட கேட்பீங்க, தம்பி நான் உன்னை நம்பி இந்த ஆர்டர் எடுக்கலாமா, நீ இது பண்ணுவியா, ஒரு கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணிடலாமே, பேச்சுவார்த்தையில் மட்டும் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனையும் ஏன் நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்றதும் புரிஞ்சு அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணமோ அதை புதன் 11 அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷனை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கும் ப்ளஸ்ஸாக உங்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியதை டாக்குமெண்ட் பண்ணி சூப்பராக லாங் டைமுக்கு பிரகாசமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திருமண யோகம் பலருக்கும் வரும். ஏன்னா நிறைய பேர் வேண்டாம் மேடம், கல்யாணன்ற வார்த்தையே வேண்டாம், ஏற்கனவே இங்கே பண தட்டுப்பாடு, அதில் பிரச்சனை வேற, குடும்பத்துக்குள்ள ஏண்டாப்பா இருக்கோன்றிருக்கு, அப்போ இன்னொருத்தரை வேற கல்யாணம் பண்ணிட்டு வேண்டாமே. அது பெண்மகளாக இருந்தாலும் ஆண்மகனாக இருந்தாலும் நிறைய இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டுட்டேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மகரமாக இருந்தால் இப்போ திருமணத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ஒருத்தர் வேணுன்றதும் அண்ட் எதுவுமே இல்லாமல் தனித்து வாழ முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அதை ரசித்து அவங்களோட வாழலாமேன்ற ஒரு விஷயத்தை சுக்கிரனும் புதனும் கொடுத்துருவார். சரி, எண்ணத்தை கொடுத்தா மட்டும் போதுமா, அப்படி அமையுமா அப்படின்னு பார்த்தா புதன் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணம் திருப்தியாக அமையும். அதே மாதிரி என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்குது, இவ்வளோ தாண்டா வாழ்க்கையா, இவ்வளோ தாண்டா, இது சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ போதும்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், சரிடா 2 பேரும் சம்பாதிக்கிறோம், ஒருத்தரை நம்ம குக்காக வச்சுக்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சுடா, இந்த வாரம் உன்னோட ஹவுஸ் ஹோல்டு, இந்த வாரம் என்னுடைய ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு பிரிஞ்சுட்டா முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு எந்தெந்த விஷயத்தை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்றதும் அதை கம்யூனிகேட் பண்ணி இதுக்காக ஒரு திருமண பந்தத்தை இழக்கணுமா அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துரும்னா
வேறு என்ன நான் சொல்கிறது, அவ்வளவு அழகான மந்த்துங்க இந்த டிசம்பர் மாதம் மந்த். அது மட்டும் இல்லை, 11 அப்படின்னாலே ரீமேரேஜ். அப்போது திருமணமாகி பிரிஞ்சு சண்டை சச்சரவுன்னு உள்ளே போய் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருந்தா கூட, ஏன் கோர்ட்டு வாசலில் போய் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட இப்போது விட்டு கொடுத்து போலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டு ரீஜாயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ரீஜாயினிங் வேண்டான்னு கூட சுமூகமாக ஏன் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு போகணும், நம்ம 2 பேருக்குள்ளே பேசி ஒரு மியூச்சுவலாக முடிவெடுத்து நெக்ஸ்ட் லைஃப்பை பார்ப்போமே, ஃப்ரெண்டாக இருந்துக்கலாமே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்கங்க. இதெல்லாம் நான் க்ராஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒருத்தர் உதவிக்குவாங்க, அந்தளவுக்கு அது லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது பாசிட்டிவான மந்த். அது மட்டும் இல்லை, நீங்கள் வயதானவரா அல்லது தாய் தந்தையராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதனால் உங்கள் குழந்தைகளுடைய திருமண பந்தம் விட்டு போயிருந்தா கூட இப்போ மறுபடியும் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள சேர்த்து வைக்கிறதும் நீங்களாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, சாரி மாப்பிள்ளை, சாரி மருமகளே, விட்டுருங்கப்பா, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அங்கே இருங்க, தெரியாமல் நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோன்ற விஷயத்தை விட்டு அவங்களுக்காகவே நம்ம வாழ்கிறோன்றதை புரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும்போது உங்களுடைய மனநிறைவை யோசிச்சு பாருங்கள். அவங்கள விட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? ஸோ ஆத்ம திருப்தி அப்படின்றது இந்த மாதம் வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன மேடம் இன்னும் 7.5 சனி முடியலையே, இவ்வளோ சூப்பராக நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாங்க, சனி பகவான் அப்படி இருந்தாலும் அவர் 7.5 சனியினுடைய முடிவு பாத சனியினுடைய எண்டுக்கு வந்துட்டார். எப்பயுமே முடிகிற காலத்தில் அவர் நிறைய நன்மைகள் கொடுத்துட்டு போவார். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குருனுடைய பார்வை ஸ்பெஷல், சுக்கிரன் அங்கே இருக்கிறது ஸ்பெஷல், அண்ட் புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறது ஸ்பெஷல், சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கிறது ஸ்பெஷல். இந்த மாதிரி ஸ்பெஷல்னு பல ஸ்பெஷல் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ராகுவுமே 3ஆம் வீட்டில் இருந்து அனைத்து பாசிட்டிவான விஷயத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ பல நெகட்டிவ்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அண்ட் சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமும் நிறைய சந்தோஷங்கள் காத்துட்ருக்கு. விரக்தி அப்படின்றது மட்டும் விட்டுடுங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய திசாபுத்தியை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாகவே இருக்குது. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் எவ்வளோ விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சந்திராஷ்டமம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சந்திராஷ்டமம் எப்போ வருதுன்றது நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனில் அலாம் வச்சுக்கோங்க. அந்த பீரியடில் புது முயற்சிகள் எதுவும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்யூனிகேஷனில் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாக்குமெண்டேஷனில் அப்போ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ். ஏன்னா செவ்வாய் 7ல் உட்காந்துட்ருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக சனி பகவானை பார்த்துட்ருக்கார். அந்த இடத்துல கொஞ்சம் காஷனாக இருக்கணும். எதுவுமே நீங்கள் டக்குன்னு வெடுக்குன்னு பேசிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ நல்ல காலம் வரும்போது அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிய பார்த்துக்கலாண்டா அவனை அப்படின்னு உங்களுடைய திசாபுத்திகள் சரியா இல்லைன்னா அது தூண்டி விட்டுரும். அப்படி நீங்கள் போய் இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் கரெக்டான உங்கள் கண்ணுக்கு பட்டுட்டாங்கன்ட்டு அவங்கள உங்கள் நன்மைக்காக யூஸ் பண்ணாமல் அவங்கள உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்கள நீங்கள் நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்குள்ளே மாட்ட போகிறது நீங்கள் தான். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சந்திராஷ்டமத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களில் சிவனேன்னு இருங்க. பொதுவாக பாசிட்டிவான விஷயத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நெகட்டிவ்ன்றது பரமாத்மா கிட்ட யூனிவர்சல் சயின்ஸ்கிட்ட விட்டுருங்க, அது பார்த்துக்கும். ஸோ சந்திராஷ்டமம் எப்போன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டமம் 20ஆம் தேதி 1:59 விடியற் காலையில் இருந்து 22ஆம் தேதி 1 மணி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு வார்த்தை,
ப்ளசண்ட்டாக உங்க வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாதீங்க. பல ப்ளஸஸ் காத்துட்ருக்கு. நெகட்டிவை விட்டுருங்க. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.